குட் ஈவினிங். 2025ஆம் ஆண்டு உயர்தரம் எழுத போறவங்களுக்கான 5ஆம் தவணை பரீட்சை இன்றைய தினம் நடைபெற்றுச்சு. அப்போ அதில் உள்ள பகுதி 2க்கான கேள்விகளை நாங்கள் கலந்துரையாடல் செய்ய போகிறோம். யாரும் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புனா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சகல கேள்விகளும் டிஸ்கஸ் பண்ணப்படும். அப்போ அந்த விதத்தில் இந்த 9வது கேள்வியில் பெஸ்கல்ட கோட்பாடு அது தொடர்பாக கேட்கப்பட்டிருந்துச்சு. அதோட சுழற்சி இயக்கமும் இணைஞ்சு வந்துருந்துச்சு. இப்போ அந்த கேள்வி முழுமையாக இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பெஸ்கல்ட கோட்பாட்டோட பிரயோகங்கள் ஒன்று இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்க நீரியல் தடுப்பு தொகுதி, அது இல்லாமல் நீரியல் யாக்கென ஜெக் வாகனங்களை உயர்த்த பயன்படுத்தப்பட்ட ஜெக்ல பெஸ்கல்ட கோட்பாடு இருக்கு. அடுத்ததாக நாங்கள் சொல்லலாம் ஜேசிபி இயந்திரங்கள், அதில் பெஸ்கல்ட கோட்பாடு பயன்படுத்தப்படுது. அடுத்து பற்சிகிச்சை நிலையங்கள் நோயாளி அமர்ற கதிரை, அதில் பெஸ்கல்ட கோட்பாடு பயன்படுத்தப்படுது. அப்போ இதில் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி நீரியல் தடுப்பு தொகுதி. இப்போ நீங்கள் இந்த நீரியல் தடுப்பு தொகுதி தொடர்பான சிறியொரு காணொளி ஒன்று நாங்கள் அவதானிச்சுட்டு வருவோம். ஓகே, நீங்கள் பாதையில் ஒரு வாகனம் பயணித்து கொண்டு இருக்கக்குள்ள நாங்கள் பிரேக் பெடலை அழுத்துவோம். ஏன்னா அப்படி பிரேக் பெடலை நாங்கள் அழுத்தக்குள்ள டயர்ட சுழற்சி வேகம் படிப்படியாக குறையும். அது குறையிறதுக்கு பின்னுக்கு இந்த பெஸ்கல்ட கோட்பாடு இருக்கு. அது எப்படி அப்படின்றத நாங்கள் விளங்கி கொள்ளணும். அது எப்படி இது சுழல்றதுக்கு பின்னுக்கு இந்த பெஸ்கல்ட கோட்பாடு இருக்கு அப்படின்றத நாங்கள் முதலாவது விளங்கி கொள்ளணும். பெஸ்கல்ட கோட்பாட்டுக்கு இணங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு மூடிய தொகுதியில் உள்ள ஒரு முசலத்தில் இருக்கிற ஒரு பாய்க்கு ஏற்படுத்தப்படுற அமுக்கம் அந்த முசலம் ஃபுல்லாக சீராக பரவும். முசலம் முழுமையாக சீராக பரவும். ஓகே, அப்படி அமுக்கம் சீராக பரவுறதுனால விசை என்ன செஞ்சிருமாக இருந்தால் அதிகரிச்சிடும். நாங்கள் கொடுக்குற விசை அதிகரிச்சிடும். அப்படி அதிகரிக்கணுமா இருந்தா இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்க மாதிரி 2 முசலங்களோட குறுக்கு வெட்டு பரப்பளவு சமனா இருக்கக்கூடாது. ஒன்று சின்னதாகவும் இன்னொன்று பெருசாகவும் இருக்கணும். இதில் ஒரு வாகனத்தில் தடுப்பு தொகுதிய ஒரு அனிமேட்டட் படமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பாருங்க ஃபுட் பெடல் இருக்கு தானே, அந்த பெடலை நாங்கள் அழுத்தக்குள்ள 4 டயர்கள்லையும் உள்ள இந்த முசலங்களுக்கு அந்த அமுக்கம் ஊடுகடத்தப்படும். பெடலை நாங்கள் ஒரு விசை ஒன்று கொடுத்து அழுத்துறோம். அந்த பெடலை விசை ஒன்று கொடுத்து அழுத்தக்குள்ள பாருங்க 4 டயர்களுக்கும் விசை என்ன செய்யப்படுமாக இருந்தால் ஊடுகடத்தப்படும். ஓகே, அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இங்கே ஒரு டயருக்கு பார்க்க போகிறோம். எங்களோட கேள்வியும் சரி, இந்த டேம் எக்ஸாமில் வந்த கேள்வியும் ஒரு டயருக்கு தான் காணப்பட்டுச்சு. அப்போ ஒரு டயருக்கு மேலே அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். கவனிங்க, இதில் இந்த டயர் வந்து சுழண்டு கொண்டிருக்கு. நாங்கள் தடுப்பில் காலை வைக்கக்குள்ள இந்த பெரிய முசலம் டயருக்குள்ள இருக்க பெரிய முசலம் அதுக்கு ஒரு விசை கிடைக்கப்பெற்று டயர் சுழற்சி அடைகிறது, நிறுத்தப்படுது. அப்படி நிறுத்தப்படுறதுக்குரிய காரணம் டயருக்குள்ள உள்ள முசலத்துக்கும் டயருக்கும் இடையில் உள்ள உராய்வு விசை காரணமாக அந்த டயர்ட சுழற்சி வேகம் படிப்படியாக என்ன செய்யுமாக இருந்தால் குறைவடைஞ்சு டயர் சுழற்சி அடைகிறது நிறுத்தப்படும். ஓகே, திரும்பவும் ஒருக்கா அந்த இடத்தை மட்டும் அவதானிச்சு கொள்ளுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, கவனிங்க. ஓகே, அப்போ பெடலுக்கு ஃபோர்ஸ் ஒன்று காலால் கொடுக்குறோம். அது போயிட்டு டயர் உள்ளுக்குள்ள முசலத்தை என்ன செய்தாக இருந்தால் வெளியே தள்ளுது. வெளியே தள்ளக்குள்ள அந்த முசலத்தோட உள்ள தடுப்பு திண்டு போயிட்டு டயரோட தொடுகை அடைகிறதுனால டயர்ட சுழற்சி வேகம் குறையுது. கணி இதை எப்படி நாங்கள் இப்போ கேள்விக்குள்ளே அப்ளை பண்ணி செய்ய போகிறோம்? இதான் ரியல் பிரயோகம். இதை எப்படி நாங்கள் கேள்வியாக செய்ய போகிறோம் அப்படின்றத அவதானிச்சு கொள்ளுங்க. இல்லை, எங்களுக்கு கேள்வியில சொல்லப்பட்டிருக்க விஷயம்
இந்த மாதிரி ஒரு டயர் ஒன்று காணப்படுது. ஓகே, கவனிங்க, இங்க ஒரு துடுப்புன்னு ஒரு பகுதி இருக்கு. ஏன்னா இந்த துடுப்புன்ற பகுதியில முனையில ஒரு விசையை கொடுத்து நாங்க அந்த முதல் காலால விசை ஒண்ணு கொடுக்கறத பார்த்தோமே ரியாலிட்டியில. அப்ப இந்த இடத்துல ஒரு விசை ஒண்ணு கொடுத்து அழுத்துறாங்க. அப்படி விசை ஒண்ணு கொடுத்து அழுத்தக்குள்ள இந்த ரெண்டாவது இங்க சிறிய முசலம் ஒண்ணு இருக்கு தானே, அந்த முசலத்துக்கு ஒரு விசை ஊடுகடத்தப்படும். அப்படி ஊடுகடத்தப்படுற அந்த விசை சிறிய முசலத்துல உள்ள திரவம் பாருங்க, இந்த இந்த சிறிய முசலத்துல ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவத்துக்கூடாக அந்த அமுக்கம் ஊடுகடத்தப்பட்டு இந்த டயர் உள்ளுக்கு இருக்கே, டயர் உள்ளுக்கு இருக்க இந்த பெரிய முசலத்துக்கு அந்த அமுக்கம் ஊடுகடத்தப்படும். அப்ப கவனிங்க, இங்க சிறிய முசலத்துக்கு ஒரு குறுக்கு வெட்டு இருக்குதானே, அதை விட இந்த பெரிய முசலத்துல குறுக்கு வெட்டு பெருசா இருக்கனால நாங்க இங்க சிறிய முசலத்துல கொடுக்கிற விசையை விட பெரிய முசலத்துல உள்ள விசையை அதிகரிச்சிடும். அப்படி விசை அதிகரிக்கக்குள்ள இதுல காட்டப்பட்டிருக்காங்களே இந்த தடுப்பு திண்டு போயிட்டு டயரோட தொடக்குள்ள டயருக்கும் தடுப்பு திண்டுக்கும் இடையில தொழிற்பட்ட உராய்வு விசையால டயர்ட சுழற்சி வேகம் குறைஞ்சிரும். சரி, ஓகே. இப்போ பாப்போம். இதுல முதலாவதாக உங்களுக்கு கேக்குறாங்க, தடுப்பு திண்டின் மீது நெருக்கும் விசையை ஏற்படுத்துவதற்கு உதவும் அமுக்க ஊடுகடத்தல் தத்துவத்தை குறிப்பிட்டு அதனை எழுது. அப்ப அமுக்க ஊடுகடத்தல் தத்துவம் பெஸ்கலின் கோட்பாடு. அதை எழுத சொல்றாங்க. பிசுக்குமையற்ற நெருக்கத்தகவற்ற ஓய்வில் உள்ள ஒரு பாய் மூடிய பாத்திரம் ஒன்றில் உள்ள போது அதன் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தப்படும் அமுக்கமானது பாய் முழுவதும் பாயை கொண்டுள்ள பாத்திரத்தின் சுவர் மீதும் சீராக பரவும். இதான் பெஸ்கல்ட கோட்பாடு. ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரெண்டாவது கேள்வி, பெரிய முசலத்துக்கு எவ்வாறு விசை ஊடுகடத்தப்படுது அப்படித்தானே கேக்குறாங்க. அப்ப அதுக்கு பாருங்க, இங்க தானே பெரிய முசலம் காணப்படுது, இந்த இடத்துக்கு எப்படி விசை ஊடுகடத்தப்படுதுன்னு கேக்குறாங்க. அப்ப கவனிங்க. ஓகே, கால்கள் மூலம் துடுப்பின் பி பகுதிக்கு விசை ஒன்று பிரயோகிக்கப்படும் பொழுது அத்துடுப்பினால் சிறிய முசலத்தின் மீது ஓர் அமுக்கம் ஊடுகடத்தப்படும். அமுக்கம் பாயினூடாக கடத்தப்பட்டு பெரிய முசலத்திற்கு ஊடுகடத்தப்படும். அந்த மாதிரி எழுதியிருக்கணும். ரெண்டாவது கேள்விக்குரிய பதில். அடுத்த வரை கவனிங்க, ஏ பகுதியில மூன்றாவது கேள்வி. ஏ பகுதியில மூன்றாவது, சிறிய முசலத்தின் குறுக்கு வெட்டு பரப்பளவு. சிறிய முசலத்துல குறுக்கு வெட்டு பரப்பளவு இந்த இடத்துலதான் சிறிய முசலம் இருக்கு. இதுல குறுக்கு வெட்டு பரப்பளவு சொல்லிட்டாங்க 3 சென்டிமீட்டர் வர்க்கமாம். பெரிய முசலத்துல குறுக்கு வெட்டு பரப்பளவு சாரி, இந்த சிறிய முசலத்துல பிரயோகிக்கப்பட்ட விசை, இந்த இதுல பிரயோகிக்கப்பட்ட இந்த விசை 15 நியூட்டனா. அப்படியாக இருந்தா அங்க ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அமுக்கத்துக்குரிய சமன்பாடு விசையின் கீழ் பரப்பளவு. நாங்க இதுல பிரயோகிச்ச விசை 15 நியூட்டன். அந்த சிறிய முசலத்தின பரப்பளவு 3 சென்டிமீட்டர் வர்க்கம். அது மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்த 10⁴. ஆகவே சிறிய முசலத்தின் மீது பிரயோகிக்கப்பட்ட அமுக்கம் 5⁴ பெஸ்கல். ஓகே, அடுத்து நாலாவது கேள்வி பாருங்க. பெரிய முசலத்துல குறுக்கு வெட்டு பரப்பளவு 20 இருந்தா தடுப்பு திண்டின் மீது தொழிற்படும் விசையை கணிக்க. அங்க தொழிற்படுற விசை என்னன்னு கேக்குறாங்க. கவனிங்க, விசையை காண்றதுக்கு நான் இந்த சமன்பாடை பயன்படுத்தி கொள்றேன். F1 கீழ் A1 = F2 கீழ் A. F1 என்றது சிறிய முசலத்தில் உள்ள விசை, அது 15. சிறிய முசலத்துல குறுக்கு வெட்டு 3. F2 காணணும், பெரிய முசலத்தில் உள்ள விசையை காணணும். பெரிய முசலத்துல குறுக்கு வெட்டு 20. ஆகவே இதுல இருந்து நீங்க F2 சமன் ஆன்சர் எழுதி கொள்ளலாம். நான் அந்த F2க்குரிய ஆன்சரை மேல எழுதுறேன். F2 சமன் 20⁻15⁻3. ஓகே, அப்ப 15 3 சுருக்கப்பட 5. ஆகவே ஆன்சர் 100 நியூட்டன். 100 நியூட்டன்.
பெரிய முசலம் தான் இங்க இருக்கு தானே பெரிய முசலம். அந்த பெரிய முசலத்தில் உள்ள விசை 100 நியூட்டன் விசை கிடைக்க போகுது. நாங்க கொடுத்த 15 நியூட்டன் விசை 100 நியூட்டனாக அதிகரிக்குது. ஓகே, அடுத்து பி பகுதி கேள்விக்குள்ள வருவான். பி பகுதி கேள்வி. கவனிங்க பி பகுதிய. சிறிய முசலத்துக்கு விசையை பிரயோகிப்பதற்கு இந்த மாதிரி ஏபி எனும் சிறிய நெம்பொன்னு பயன்படுத்தப்படுது. இங்கு ஏபியில் புள்ளி ஓ முசலத்துடன் பொருத்தப்பட்டுள்ளதுடன் புள்ளி ஏயில் சுழலையிடப்பட்டுள்ளது. கவனிங்க, இந்த புள்ளி ஏல சுழலையிடப்பட்டிருக்காம். ஓகே, புள்ளி ஓ முசலத்தோட பொருத்தப்பட்டிருக்கு. கவனிங்க, புள்ளி ஓ முசலத்தோட பொருத்தப்பட்டிருக்கு. நாங்க பீல தானே விசை ஒண்ணு பிரயோகிச்சோம். பீல எஃப்ன்ற விசை, புள்ளி பீல எஃப்ன்ற விசைய பிரயோகிச்சோம் நாங்க. ஓகே, அதுல முதலா கேள்வி கேட்கிறாங்க என்னன்னா, இங்கு நெம்புகோல் தொழிற்படும் கோட்பாடு என்ன? பாருங்க, இந்த புள்ளி ஏ சுழலையிடப்பட்டிருந்தா, புள்ளி ஏ சுழலையிடப்பட்டிருந்தா இந்த இடம் நிலையாக இருக்க இங்க காட்டியிருக்காங்களே துடுப்பு, அது மேல கீழே திரும்பும். காட்டப்பட்டிருக்க துடுப்பு மேல கீழே திரும்பும். ஓகே, ஏன்ற இடம் நிலையாத்தான் இருக்கும். அப்ப இதுல பயன்படுத்தப்பட்ட கோட்பாடு என்னன்னா திருப்ப கோட்பாடு. திருப்ப கோட்பாடு. ஓகே, நெம்புகோல்ல பயன்படுத்தப்பட்ட கோட்பாடு திருப்ப கோட்பாடு. அதுல பாருங்க, ரெண்டாவது கேள்வி கேட்கிறாங்க. முனை பியில் கோளுக்கு செங்குத்தாக பிரயோகிக்கப்படும் விசையை கணிக்க. முனை பியில கோளுக்கு செங்குத்தாக பிரயோகிக்கப்பட்ட விசை என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, இந்த விசை, இந்த விசை எஃப் பெருமானம் என்ன? நாங்க முதல்ல பார்த்தோம், இந்த முசலத்துக்கு கிடைச்ச விசை 15 தானே. இந்த தூரம் கொடுக்கப்பட்டிருக்க 5 சென்டிமீட்டர், இதுல தூரம் கொடுக்கப்பட்டிருக்க 12 சென்டிமீட்டர். புள்ளி ஏ பற்றி திரும்ப போகுது. அப்ப புள்ளி ஏ பற்றி திரும்பக்குள்ள இந்த 15 நியூட்டனுக்கான திருப்பமும் இந்த விசை எஃப்க்கான திருப்பமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். ஓகே, நான் முதல்ல 15 நியூட்டனுக்கான திருப்பம் எழுதுறேனே. திருப்பம்ன்றது விசை தர தூரம் என்ன. அப்ப விசை 15, ஏல இருந்து இதுக்கான தூரம் 5. அடுத்து நாங்க விசை எஃப்க்குரிய திருப்பம் எழுதுனா விசை எஃப் தெரியாது. ஏல இருந்து விசை எஃப்க்கான தூரம் 12. ஆகவே விசை எஃப் சமன் 15 தர 12, சாரி 15 தர 5 கீழ் 15 தர 5 கீழ் 12 வரப்போகுது. இதை நாங்க சுருக்குவோம். 3ஆல சுருக்கலாம். 5 4. அப்ப 25 4ஆல பிரிச்சிங்களாக இருந்தா 6.25 நியூட்டன் விசை தான் என பிரயோகிச்சிருக்காங்க. அந்த காலால இந்த துடுப்ப 6.25 நியூட்டன் விசையால அழுத்தக்குள்ள இந்த இங்க ஒரு பெரிய விசை வந்துருது. ஏன்னா 15ஆ மாறிடுது. அப்ப நாங்க முதல்ல பார்த்தோம், பெஸ்கல்ட கோட்பாட்டாலையும் சிறிய விசை பெரிய விசையா மாறிச்சு. அதாவது 15 நியூட்டன் 100ஆ மாறிச்சு தானே. இப்ப இந்த திருப்ப கோட்பாட்டால பாருங்க, எனக்கு கொடுத்த 6.25 எவ்வளவா மாறி இருக்கா இருந்தா 15ஆக மாறி இருக்கு. ஓகே, அடுத்து நாங்க சி பகுதியை பார்ப்போம். கவனிங்க, சி பகுதியில தடுப்பு திண்டுன்னு இதை கொடுத்திருக்காங்க. இந்த தடுப்பு திண்டுக்கும் சில்லிட மேற்பரப்புக்கும் இடையில உள்ள உராய்வு விசை, இந்த இடத்துல உள்ள உராய்வு விசை, சாரி உராய்வு குணகம் 0.8. மேலே வினா A4இல் தடுப்பு திண்டில் ஏற்படுத்தப்படும் நெருக்கறு விசை காரணமாக இரு தடுப்பு திண்டுகளும் சில்லை தொடும் போது சில்லில் தொழிற்படும் உராய்வு விசையை கணிக்க. நான் இதை தடுப்பு திண்டுன்னு எடுத்துக்கொள்றேன். இந்த இங்கிட்டு சில்லு இருக்கு. இது போயிட்டு இந்த தடுப்பு திண்டு போயிட்டு சில்ல தொடக்குள்ள உராய்வு விசை தானே கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் உராய்வு விசைக்குரிய சமன்பாடு எஃப் சமன் மியூஆ. மியூட பெருமானம் 0.8. மறுதாக்கம், அங்குள்ள மறுதாக்கம் பாருங்க, எங்களுக்கு தெரியும், நாங்க முதலே கண்டோம். A4ல
இந்த தடுப்பு திண்டுக்கு கிடைச்ச விசை எவ்வளவுன்னு பார்த்தோமா 100 நியூட்டன். அப்ப தடுப்பு திண்டு சில்லுக்கு 100 நியூட்டன் விசையை கொடுக்க சில்லு திரும்ப தடுப்பு திண்டுக்கு 100 நியூட்டன் விசையை கொடுக்கும். அப்ப மறுதாக்கம் 100. இத பெருக்குனா விசைக்குரிய ஆன்சர் 80 நியூட்டன் வரும். ஆனா இங்க நீங்க இந்த 80 2ஆல பெருக்கி தான் போடணும். ஏன் இப்ப 80 2ஆல பெருக்கணும்னு சொல்லணும்னா இதுல பாருங்க, இந்த டயருக்குள்ள இங்கே ஒரு தடுப்பு திண்டு இருக்கு, இந்த பக்கம் ஒரு தடுப்பு திண்டு, 2 தடுப்பு திண்டுகள் இருக்கு தானே. ஒரு தடுப்பு திண்டால தான் 80 நியூட்டன். அவங்க கேள்வியை தெளிவா கேட்டிருக்காங்க. இரு தடுப்பு திண்டுகளும் சில்லை தொடும் போது டயர்ல தொழிற்பட்ட உராய் விசை 160 நியூட்டன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அடுத்து இறுதி பகுதியை பார்ப்போம். டி பகுதி. டி பகுதியில இந்த சில்லிட ஆரை சொல்லிட்டாங்க 50 சென்டிமீட்டர். மையத்திலிருந்து உராய் விசை தொழிற்படும் பகுதி வரையான ஆரை பாருங்க, இந்த படத்துல வரையும் இதுதான் மையம். உராய் விசை தொழிற்பட போறது இந்த இடத்துலனா அது வரையும் உள்ள ஆரை, உட்பகுதியில ஆரை தான் 50 சொல்லியிருக்காங்க. வாகனம் 20 மீட்டர் செகண்ட் -1 மாறா வேகத்தோட இயங்கிக் கொண்டிருக்கு. அதுல முதலாவது கேள்வி, மேலே நீர் பெற்ற உராய்வு விசையினால் ஏற்படுத்தப்படும் உராய்வு முறுக்கத்தை கணிக்க. உனக்கு தெரியும் முறுக்கத்துக்குரிய சமன்பாடு F தர R அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்கு. இன்னொரு சமன்பாடு இருக்கு I alpha. இங்க I alpha போட்டு எங்களுக்கு விடைக்குள்ள வரையலாது. அப்ப F தர R. நாங்க பார்த்தோம் இந்த சில்லுல இந்த இடத்துல தொழிற்படுற 2 பக்கம் உள்ள தொழிற்படுற சேர்மான விசை 160 தானே பார்த்தோம். ஓகே, அப்ப சில்லுல தொழிற்படுற விசை 160. சில்லிட ஆரை 50 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்துறேன். ஆகவே உராய்வு முறுக்கத்துக்குரிய ஆன்சர் 80 நியூட்டன் மீட்டர். சில்லுல தொழிற்பட்ட உராய்வு முறுக்கம் 80 நியூட்டன் மீட்டர். அடுத்து கவனிங்க, ரெண்டாவது, வாகனத்தை நிறுத்துவதற்கு எடுத்த நேரம் 10 செகண்ட்கள் ஆயின் வாகனத்தின் ஆர்முடுகளை கணிக்க. ஓகே, இந்த வாகனம் 10 செகண்ட்ல நிக்குது. அப்ப ஆர்முடுகள் என்னன்னு கேக்குறாங்க. கவனிங்க, ஆர்முடுகளுக்கு பாருங்க, நாங்க இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம்னு போடலாம் தானே. 10 செகண்ட்ல நின்று சார்ந்த இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் இந்த 20ன்னு சொல்லிட்டாங்க, எடுத்த நேரம் 10. ஆகவே ஆன்சர் -2 மீட்டர் செகண்ட் -2. இது முக்கியமா ஆர்முடுகள் உள்ள அமர்முடுகள்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப அமர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2. என வேகம் படிப்படியாக குறையும். என கவனிங்க, மூன்றாவது கேள்வி. மூன்றாவது, சில்லின் கோண அமர்முடுகளை கணிக்க. இங்க நாங்க கண்டது சில்லிட நேர்கோட்டு அமர்முடுகள். இப்ப கோண அமர்முடுகள் தானே கேட்கிறாங்க. அப்ப நேர்கோட்டு அமர்முடுகளுக்கும் கோண அமர்முடுகளுக்கும் இடையில உள்ள தொடர்பு A = R alpha. எளிமையான கேள்விதான். ஏட பெருமானம் 2, சில்லிட ஆரை 50 கீழ் 100 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்துறேன். நான் அல்பாவை காண போறேன். இத சுருக்குங்க, அல்பாவுக்குரிய ஆன்சர் 4 ரேடியன் செகண்ட் -2. அப்ப சில்லிட கோண அமர்முடுகள். அடுத்து சில்லிட சடத்துவ திருப்பம் கேட்கிறாங்க. பாருங்க, நாங்க முதலாவது கேள்வியில முறுக்கம் கண்டேன், இங்க கோண அமர்முடுகள் கண்டுட்டேன். உங்களுக்கு முறுக்கத்துக்கு இன்னொரு சமன்பாடு இருக்கு, டோ = I alpha. முறுக்கத்திட பெருமானம் 80, சடத்துவ திருப்பம் தெரியாது, அல்பாட பெருமானம் 4. ஆகவே சடத்துவ திருப்பம் 20 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். சரி, இறுதி கேள்வி, வாகனம் தடுப்பு பிரயோகிக்க ஆரம்பித்த இடத்திலிருந்து நிறுத்தப்படும் வரை பயணித்த தூரம் என்ன? ஓகே, தடுப்பு பிரயோகிச்ச ஆரம்பித்த இடத்துல இருந்து இது நிறுத்தப்படும் வரை பயணித்த தூரம் என்ன? கவனிங்க, அதுக்கு நான் பயன்படுத்துறேன் S = UT + ½ AT². தூரம் காண போறேன். ஆரம்ப வேகம் 20, 10 செகண்ட்ல ஓய்வடையுது. மைனஸ் ஏன் மைனஸ்னு போட்டனா தான் இந்த ஏன்றது அமர்முடுகள். அரை தர ஏட பெருமானம் 2 தர நேரம் 10 வர்க்கம். அப்ப 200 - 100, 200ல இருந்து நீங்க 100 கழிப்பீங்களா இருந்த ஆன்சர் 100 மீட்டர். ஓகே, அப்ப இது உங்களுக்கு வந்த 5ஆம் தவணைக்குரிய
9வது கேள்விக்குரிய விளக்கம். ஓகே, நாங்கள் அடுத்து வர வீடியோக்களில் அடுத்தடுத்த கேள்விகளுக்குரிய விளக்கங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ச்சியான வீடியோக்களை பெற்றுக்கொள்றதுக்காக.